ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுமா, அப்போது இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு பிரச்சனையே இருக்காது. இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸ் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு அரை கப் வரைக்கும் நல்லா கட் பண்ணி எடுத்திருக்க பாதாம் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவு முந்திரி, 1/4 கப்புக்கும் குறைவாக பம்கின் சீட், கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட், அதாவது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட். அடுத்ததாக சியா சீட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட டேஸ்ட்டுக்காக கிரான்பெரியும் ப்ளூபெரியும் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பட் இது எல்லா இடத்துலையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஏதாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த தேன் எதுக்காக சேர்க்குறோன்னா, உங்களுக்கு எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வரதுக்காக தான் தேன் சேர்க்குறேன். நான் ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கடாயில் பண்ணணுன்னா தனித்தனியாக வறுத்துக்கணும். கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு திரும்ப எல்லாத்தையும் கலந்துட்டேன். ப்ரீ ஹீட் பண்ண ஏர் ஃப்ரையரில் சேர்த்துட்டு 140 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். தேவைப்படுற நேரத்தில் கொஞ்சமாக சேர்த்துட்டு பால் சேர்த்து அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். தேவைப்பட்டவங்க தேன் இல்லாட்டி சர்க்கரை சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.